கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்லுவோம். ஸ்தோத்திரம். எல்லாரையும் எடுத்து வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாக இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாக இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோசபாத், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதுனால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோட கூட வந்து அதற்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே ஸ்தோத்திரம் ஒரு முக்கியமான காரியம். அது நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஒரு நிமிடம் அந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசும்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, வல்லமையுள்ள தேவனே, அல்லேலூயா, நீ பேசுகிற தேவனப்பா, நீ பேசுகிறவர். அல்லேலூயா, சபையோடு இப்பொழுது கர்த்தர் பேசும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரம், அடியேனுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுத்தீரப்பா. இந்த வார்த்தையை சபைக்கு விட்டு கொடுக்கிறதும் நீதான் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னென்ன காரியங்கள் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் செய்து முடிக்க வேண்டும் என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீரோ, அந்த காரியங்கள் அத்தனையும் இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். அதற்கு ஒரு கருவியாய் என்னை எடுத்து பயன்படுத்தும். அல்லேலூயா, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாவின் குமாரனாகிய யோனதாவை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதா, அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோடே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள் என்று நாம் இந்த வசனத்தை வாசித்தோம். இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே 2 முக்கியமான நபர்களுடைய பெயர்கள் இங்கே வருகிறது. கவனித்தீர்களா? அந்த 2 பேருடைய பெயர் என்ன? ஒருவன் பெயர் யோனதா, மற்றவன் பெயர் யெகூ. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே யோனதா என்கிற பரிசுத்தவானை யெகூ கண்ட மாத்திரத்திலே தன்னுடைய ரதத்தை நிறுத்துகிறான். ஸ்தோத்திரம். யோனதாப் வந்து தன்னுடைய ரதத்தை நிறுத்தி, ஸ்தோத்திரம் பாருங்க, யோனதாப் என்கிற பரிசுத்தவானை யெகூ பார்த்த உடனே, யெகூ யாருன்னு கேட்டீங்கன்னா யெகூ ராஜா. சொல்லுங்க. அவன் நிறுத்தி என்ன செய்யறான்னா, தன்னுடைய கையை நீட்டி சொல்லுகிறான், உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயத்தோடு செம்மையாக இருக்கிறதா? அப்படி இருந்தால், அதாவது நான் உன் இருதயத்தோடு அவன் உத்தமமா இருக்கும்படி என் இருதயத்தை நான் வந்து உத்தமமா வச்சிருக்கிறேன். அதுபோல உன்னுடைய இருதயமும் என்னுடைய இருதயத்தோடு உத்தமமாக இருந்தால் உன் கையை எனக்கு தா என்று அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இவன் கேட்ட உடனே அவன் தன்னுடைய கையை கொடுக்கிறான். அல்லேலூயா. கொடுத்த உடனே ஆமென். யெகூ என்ன செய்தான்னா, அந்த யோனதாவை தன்னுடைய ரதத்திலே ஏற்றுகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த ரதத்திலே எத்தனை பேர் ஏறுகிறார்கள்? 2 பேர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த ரதத்துல 2 பேர் ஏறினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள். ஆனால் 16ஆம் வசனத்துல பாருங்க, நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்று சொன்னான். சொன்னது யாரு? யெகூ. நான் வந்து கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன் என்று சொன்னான். அது மாத்திரம் இல்ல, அடுத்து ஒருவன் வருகிறான், யோனதாப். இந்த யோனதாப் யாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பிரதிஷ்டை உள்ளவன், அர்ப்பணிப்பு உள்ளவன். எனவே இந்த 2 பேரை மாத்திரம் நாம் இன்றைக்கு தியானித்து, இந்த 2 பேரை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார், இந்த 2 பேர் மூலமாய் அவர்கள் நாட்களிலே என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது, இதை நாம் தியானித்து இன்னைக்கு நம் மூலமாக நம்முடைய நாட்களிலே தேசத்திலும் குடும்பத்திலும் நாம் வசிக்கிற பகுதியிலும் கர்த்தர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார், நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்பதையும் இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசுவாங்க. அதனால இந்த செய்திக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு பக்தி வைராக்கியமும் பிரதிஷ்டையும், டிவோஷனல் zeal and dedication என்று இந்த செய்திக்கு நான் தலைப்பு வைத்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த முதலாவது நாம் யோனதாப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம், அதிலே முதல் 10 வசனங்களை நீங்கள் அப்படியே தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இந்த யோனதாப் யார் என்பதை பற்றி அவருடைய சந்ததிகளை குறித்தெல்லாம் அங்கே நாம் வாசிக்க முடியும். வாசிங்கள். எரேமியா 35ஆம் அதிகாரம் பாருங்கள், முதலாம் வசனத்தை பாருங்க. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை. அடுத்து வாசிங்க. பேசி அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அருகையும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசேயாவுடைய அறை மேலுள்ள இத்தாலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாவியுடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை, ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். இதை தொடர்ந்து நம்ம 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்களானால் அவர்கள் அப்படியே தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு ஆமென் அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து செய்யாத அந்த திராட்சை தோட்டத்தை நட்டாமலும் அந்த திராட்சை ரசத்தை குடியாமலும் விதையாமலும் அவர்கள் வந்து அந்த கூடாரங்களிலே அவர்கள் குடியிருந்ததை குறித்து ஆமென் அப்படி தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் வாழ்ந்ததை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, எங்கள் தகப்பனாகிய 10வது வசனத்தில் நாம் அதான் வாசிக்கிறோம். எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 19வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த அதிகாரம் முடியும் பொழுது பாருங்கள், அப்படி கீழ்ப்படிந்தது ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாப்புக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோனதாப்பை குறித்து இந்த பகுதியில் நான் வாசித்தோம். யோனதாப் இவன் நல்ல
பிரதிஷ்டை உள்ளவன். இந்த யோனதாப் நல்லா கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன், கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கையோடு வாழ்ந்த ஒரு மனிதன். இவன் தன்னை கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணித்து ஓடினவன். அப்ப பிரதிஷ்டை உள்ளவன் சொல்லலாம், கட்டுப்பாடு உள்ளவன் என்று சொல்லலாம், தன்னை தியாகம் பண்ணி வாழ்ந்த ஒரு தியாகி என்று சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தியாகம் பண்ணி இருக்கிறான், சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்தவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். அவன் உயிரும் அவன் இருக்கிற வரைக்கும் அந்த திராட்சை ரசத்தை அவன் எடுக்கவே இல்லை. அவன் திராட்சை தோட்டத்தை நட்டவும் இல்லை. ஆமென். திராட்சை தோட்டத்தை நட்டினா என்ன செய்ய வேண்டி வரும்? அதை கையாள வேண்டி வரும். கையாள வேண்டியது வந்தால் அடுத்து அதுல பலன்களை புசிக்க வேண்டியது வரும். அதனாலதான் திராட்சை தோட்டத்தை அவன் நட்டவும் இல்லை, அதை கையாள கையாளவும் இல்லை. அவன் சொல்ல பார்க்கலாம், தனக்கு இந்த வீடுகளை கட்டாமல். அப்ப அவன் ஒரு பரதேசியாக இந்த பூமியிலே வாழ்ந்து விட்டு போன ஒரு மனிதன். எல்லா வசதி, அப்ப வீடு அவன் கட்டலன்னு சொன்னா அவனுக்கு வசதி இல்லையா? இருந்தது, நல்ல வசதி படைத்தவன், எல்லாம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் தன்னை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி அப்படி அவன் வாழ்ந்தான். அவன் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு மேன்மையான அந்தஸ்தான நிலைமையில இருந்தவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்ததை நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். அவன் வாழ்ந்தது மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகளும் இவன் எந்த வழியாக நடந்து சென்றாலோ, எப்படி ஆண்டவரை பின்பற்றினாலோ, எப்படி கட்டுப்பாடு உள்ளவனாய், பிரதிஷ்டை உள்ளவனாய், அர்ப்பணிப்புள்ளவனாய், தன்னை தியாகம் பண்ணி ஓடினானோ, அதே ஓட்டத்திலே, அதே பாதையிலே அவன் பிள்ளைகளும் அவனுக்கு பின் வந்த அவனுடைய பின் சந்ததிகளும் வந்ததை ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவன் குடும்பத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுகிறான். நீங்க அவன் மனைவி, அவனோட பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுகிறான், எக்காலத்திலையும் நீங்க இந்த திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல சில விதிமுறைகளையும் அவன் கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. இவன் கை கொண்டுதான் தன்னோட பிள்ளைகளுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரங்கள்ல ஏன் நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்றதை கேட்கலன்னா, நம்ம அதை கை கொள்ளாததை அவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகையாலதான் நம்ம ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த யோனதாப் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் உண்மையா பிரதிஷ்டையுள்ளவனா வாழ்ந்தான். வாழ்ந்து விட்டு இவன் போதித்தான். இவன் போதனையை பிள்ளைகள் கேட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க இவன் கர்த்தருக்குள்ள பிரதிஷ்டை பண்ணி தன்னை அர்ப்பணித்து அவன் நல்ல உண்மையா கர்த்தருக்கு ஓடினான், கர்த்தருக்கு முன்பாக ஓடினான். பின்பு வயதாகி இவன் மரித்து போனான். ஆனா இவன் கை கொண்ட கர்த்தருடைய கட்டளை அவனுக்கு பின் வந்த சந்ததியார் அப்படியே கை கொண்டார்கள். ஏன்னா எங்க அப்பா அந்த வழியில தான் நடந்தாரு, அவர் எங்களுக்கு கற்று தந்தாரு, அந்த வழியில தான் நாங்க நடப்போம்னு பிள்ளைகள் வந்தார்கள். அவருடைய பிள்ளைகளும் நான் எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் நடந்த வழியை நாங்க விட மாட்டோம்னு அதே வழியில தான் வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒரு யோனதாப் நடந்த பக்தி உள்ள வாழ்க்கையை பார்த்து அவனோட பிள்ளைகளும் அவனுக்கு பின்னாடி வந்த அவனுடைய பின் சந்ததிகளும் கை கொண்டு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்து வந்ததை தேவனாகிய கர்த்தர் பார்த்தார். இப்ப கர்த்தருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பக்கம் சந்தோஷம், மறுபக்கம் வேதனையும் கூட ஆரம்பித்தது. அந்த வேத பகுதியை வாசிப்போம் என்று சொன்னால் அந்த பகுதியில் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு என்ன, ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்ன? ஏனென்றால் ஒரு சந்ததி, ஒரு தலைமுறை முழுவதும் கர்த்தரை அப்படி அவ்வளவு பின்பற்றி இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பாகவும் ஆண்டவருடைய புலம்பல், ஏக்கம், தவிப்பு இருக்கத்தான் செய்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யோனதாப் செய்த இந்த காரியத்துக்கு, யோனதாப் வாழ்ந்து பிரதிஷ்டை உள்ளவனாய் வாழ்ந்த அவன் வாழ்க்கையை பார்த்து அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய சந்ததி, அவனுக்கு பின்வந்த அவன் தலைமுறைகளும் அப்படியே கை கொண்டார்களே. ஆனால் என் பிள்ளைகளுக்கு, என் கையினால உருவாக்கி சிருஷ்டித்த என் பிள்ளைகளுக்கு நான் சொன்ன வார்த்தையை அப்படியே அவர்கள் விட்டு விட்டார்களே. யோனதாபின் பிள்ளைகள் சந்ததிகள் அப்படி இல்லை, அவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனா என் கையினால உருவாக்கிற என் ஜனம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியல, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கல என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அங்கலாய்ப்போடு, இருதய துடிப்போடு அவர் வேதனைப்பட்டவனை சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்ப யோனதாபின் உத்தமத்தை, யோனதாபினுடைய
தன்னுடைய பிரதிஷ்டையை அங்கே ஆண்டவர் எடுத்து எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நல்ல ஆண்டவருக்கு முன்பாக பிரதிஷ்டை உள்ளவனா வாழ்ந்ததுனால ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுத்தார். யோனதாபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா 19வது வசனத்துல இருக்கிறது, ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் இந்த ரேகாவின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். இதோட அர்த்தம் என்ன? எல்லா நாட்களிலும் எத்தனை தலைமுறை கடந்து போனாலும் என்னை சேவிக்கிறவர்கள் இந்த யோனதாபின் சந்ததியிலே எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை சேவிக்கிறவர்கள், எனக்கு முன்பாக நிற்கிறவர்கள், அப்படிப்பட்ட ஆசாரியர்கள், அப்படிப்பட்ட எனக்கு முன்பாக உண்மையாய் சேவிக்கிற அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற புருஷன் இல்லாமல் போவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனா அந்த சந்ததிக்கு பின்பதாக ஆண்டவருடைய ஏக்கம் இருக்கிறதை நீங்கள் ஆமென் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய ஏக்கம் என்ன? இந்த யோனதாபின் சந்ததியையும் ஸ்தோத்திரம் தன்னுடைய சந்ததியையும், அதாவது கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிற நாமே அவருடைய சந்ததியையும் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் வேதனைப்பட்டார். அல்லேலூயா. யோனதாபு சொன்னதை அவை சந்ததியார் செய்தார்கள். யோனதாபு வாழ்ந்தது போலவே வாழ்ந்தார்கள். ஆனால் நான் சொன்ன என்னுடைய கற்பனைகளை இந்த ஜனம் விட்டுவிட்டது, அது மீறி விட்டதே என்று சொல்லி அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் வேதனைப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், யோனதாபை போல ஒரு தூய்மையும், யோனதாபை போல ஒரு அர்ப்பணிப்பும் பிரதிஷ்டையும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நாம எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனாலும் எந்த சபையில இருந்தாலும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம பார்க்க கூடாது, அர்ப்பணிப்பை பார்த்து வாழணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரதிஷ்டையை பார்க்கணும், வெளித்தோற்றத்தை மாத்திரம் நம்ம பார்க்க கூடாது, உள்ள பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆமென் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அதனாலதான் இயேசு சொன்னார். அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23:25 வாசிக்கலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்தப்படுத்தணும். நம்முடைய ஆமென் வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு அந்தரங்கம் என்பதே இருக்கக்கூடாது. அந்த அந்தரங்க வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு பரிசுத்தத்தை நமக்கு தரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த யோனதாப் எப்படிப்பட்டவன்னா ஸ்தோத்திரம் நல்ல தூய்மை உள்ளவன், அர்ப்பணிப்பு உள்ளவன், பிரதிஷ்டை உள்ளவன். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல வளருவானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இவனுக்கு என்ன கிருபையை கொடுத்தார்னா, ஒரு நல்ல செழிப்பான வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கையை ஆண்டவர் இவனுக்கு கொடுக்கவும் செய்திருந்தார். அது உலக பிரகாரமான வாழ்வு. ஆனா ஆவிக்குரிய வாழ்விலும் கர்த்தர் இவனுக்கு கொஞ்சமும் விட்டு கொடுக்கல. இவனுக்கு நல்ல செழிப்பு இருந்தது. ஆவிக்குரிய ஜீவியத்துல செழிப்பா இருந்தான். இவனை போல உயர்த்தப்பட்டவனும் கிடையாது, இவனை போல ஆசீர்வதிக்கப்பட்டவனும் கிடையாது. அதே வேளையில இவனை போல அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுல நல்ல பிரதிஷ்டை உள்ளவனா வாழ்ந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஆசீர்வாதமும் இருக்கணும், அதோடு அர்ப்பணிப்பும் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், இந்த யோனதாப் வெளியே செழிப்பானவன், உள்ளே சுத்தமாக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யோனதாப் யாரு? வெளியில நல்ல செழிப்பான ஆடு, உள்ள பார்த்தா உள்ளேயும் நல்ல சுத்தமான ஆடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய கோடீஸ்வரர்கள்லாம் நம்முடைய தேசத்துல உண்டு. நிறைய வசதி படைத்தவர்களை பாருங்க, விட்டு பார்க்கும்போது அவன் வெளியில பயங்கர செழிப்பு இருக்கும், உள்ள பார்த்தா 1000 ஓட்டம் இருக்கும். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி வைக்க விரும்புகிறாருன்னா, நல்ல உள்ள வெளியில பார்த்தாலும் செழிப்பு, உள்ள பார்த்தாலும் உள்ளேயும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோனதாப்
வாழ்ந்தான். வெளியில நல்ல செழிப்பு, உள்ளே நல்ல உண்மை, உத்தமம், நல்ல பிரதிஷ்டை, நல்ல அர்ப்பணிப்பு, நல்ல தியாகம் இவனுக்கு இருந்ததை ஆவியானவர் எடுத்து காட்டினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த காலங்களில் நமக்கும் ஒரு பிரதிஷ்டை இருக்கணும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அர்ப்பணிப்பு, அந்த பிரதிஷ்டை, அதுதான் உறுதியான விசுவாசிக்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, போவாங்க. ஆனா வருகிறவர்கள் இங்கேயே நிலைக்க காரணம் என்ன? அவங்களுக்கு நல்ல அர்ப்பணிப்பும் தியாகமும் பிரதிஷ்டை இருக்கிறதுனால உறுதிப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆனா உள்ள வருகிற ஆட்களுக்கு ஏன் அந்த உறுதித்தன்மை இல்லை, ஏன் அவங்களால உறுதிப்பட முடியலன்னா, இந்த பிரதிஷ்டைக்குள்ள அவங்களால நிக்க முடியல. நம்மளால இப்படி அர்ப்பணிக்க முடியாது, இந்த பிரதிஷ்டைக்குள்ள நம்மளால நிக்க முடியாதுங்கிற எத்தனையோ பேர் இந்த சபைக்குள்ள இன்னைக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள ஆமென் இன்னைக்கு பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இன்னைக்கும் ஆட்டி படைக்கதான் செய்வது. ஆனா நம்ம சபையை கர்த்தர் பார்ப்பாரானால், இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல பிரதிஷ்டை உள்ளவர்கள்னு கர்த்தர் சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணனா அதை நம்ம மாற்றவே கூடாது, அதை உடைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணதுதான். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எத்தனை வருஷமானாலும் எத்தனை காலமானாலும் ஆண்டவருக்கு பிரியமாதான் வாழ போறோம். நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியாகவே தான் நாம இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அர்ப்பணிச்சா அப்படி அர்ப்பணிச்சிடணும், பிரதிஷ்டை பண்ணணும் அப்படி கொடுத்துடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுங்க. பின்பற்றினா அப்படி பின்பற்றணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்தெந்தைக்கும் நம்முடைய சந்ததியில அப்ப பரிசுத்தம் குறையவே கூடாது, பரிசுத்தவான்கள் குறையவே கூடாது. நம்ம சந்ததியில பக்தி, பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு குறையவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க நல்ல ஒரு யோனதாப்பாக உங்களை நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா, உங்க சந்ததியில உங்க காலத்துக்கு பிறகு, உங்க தலைமுறைக்கு பிறகு ஆமென் கிறிஸ்துவனுடைய தலைமுறை எழுப்பிக் கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இந்த யோனதாப்பா பாருங்க, யோனதாப்பு மலித்தான், அவன் வயதாகி மலித்தான். ஆனா யோனதாப்பின் பிரதிஷ்டை சாகவே இல்லை, அது அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மகிட்ட ஆண்டவர் வேற எதையுமே எதிர்பார்க்கலங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நல்லா கர்த்தருக்குள்ள நம்மள அர்ப்பணிச்சு வச்சிட்டோம்னா, ஒருவேளை நம்ம மரித்தாலும் நம்ம அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு அந்த சந்ததியில எழும்பிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா, நீங்க கிறிஸ்துவோடு கூட நல்ல ஆழமான பிரதிஷ்டை நீங்க பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிரதிஷ்டை தான் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க உறுதியா இருக்கிறதை அதை காட்டுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த யோனதாப்பின் சந்ததியை போல நம்முடைய சந்ததி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உறுதியா இருக்க வேண்டும் என்று அவன் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுக்கு முதலாவது நம்ம உறுதி உள்ளவர்களாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம பிரதிஷ்டை உள்ளவர்களாய் மாறிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லாட்டா பின்வரும் சந்ததிக்கு இயேசுனுடைய மேன்மை என்ன, பின்வரும் சந்ததிக்கு இயேசுனுடைய ஸ்தோத்திரம் மேன்மை என்ன, இந்த ஆராதனையுடைய மேன்மை என்ன, இந்த வசனத்தினுடைய மேன்மை என்ன, பிரதிஷ்டையினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறது தெரியாமலே போய்விடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, யோனதா மரித்தார். ஆனா அவன் சந்ததியை கர்த்தர் கவனிச்சிட்டே இருந்தார். இந்த எரேமியாவை கூப்பிட்டார். எரேமியா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரேகாபின் குடும்பத்தாரை நீ ஆலயத்துடைய அறையிலே கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு கூட்டிக் கொண்டு வந்து, நான் வாசித்த அந்த வேத பகுதி எரேமியா 35 நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். கூட்டிக் கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன கொடுனார்னா, திராட்சை ரசத்தை அவர்களுக்கு குடிக்க கொடு அப்படின்னு சொன்னார். யார்கிட்ட? எரேமியாட்ட. ஆமென். தேவன் இப்படி சொல்லுவாரா? சொன்னார். அல்லேலூயா. கொடுத்துப்பா,
என்பதனுடைய அர்த்தம் தான் அது. ஏன் ஆண்டவர் கொடுக்க சொன்னார்னா, கொடுத்து பாரு, என் பிள்ளைக்கு முன்பாக நீ அதை வச்சு பாரு, அவன் அதுல மகிழ மாட்டான், அவன் அதை தொட மாட்டான், அவன் அர்ப்பணிச்சிருக்கிறான் அப்படின்னு அவன் தன்னை பிரதிஷ்டை பண்ணி இருந்தான். அதை அறிந்த கர்த்தர் அவன் அந்த பிரதிஷ்டையில உறுதியா நிக்கிறத பார்த்து குடகுடமா கொண்டு வைக்க சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க பிரதிஷ்டையோடு அர்ப்பணிப்போடு நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அதுல ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பார். எவ்வளவு உறுதியா நிக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்து பாருன்னு சொன்னதே கர்த்தர் தான். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சாத்தான்ட சொன்னாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல நீ கவனம் வைத்தாயோ. அல்லேலூயா. நீ அப்படின்னா யோபுவை சோதித்துப்பா. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நீ அவனை சோதித்தாலும், நீ அவனை சோதிக்கிறதுக்கு போனாலும் என் பிள்ளை என்கிட்ட தான் உறுதியா நிற்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நீ நினைக்கிற மாதிரி சோதனையை பார்த்து விட்டுட்டு போறவன் நல்ல யோபு, நீ வேணா சோதிச்சு பாரு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அது மாதிரி அவன் நீ குடகுடமா கொண்டு என் பிள்ளைக்கு முன்னால வை, அவன் சந்ததிக்கு முன்னால வை, தொடரானா பார்ப்போம். அவன் தொட மாட்டான், அவன் பிரதிஷ்டை உள்ளவன். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உறுதியா நிக்கிறது, உங்களை பிரதிஷ்டை பண்ணி அர்ப்பணிச்சு ஓடுறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் ஆண்டவர் வைக்க சொன்னார். அப்படி நீ வைத்து பார், கொடுத்து பார், அவன் எடுக்கவே மாட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சிலர் நம்ம பாருங்க, நிறைய நேரத்துல ஊழியத்தின் பாதையில நான் பலரை பார்த்து ஆச்சரியப்படுவேன். இவ்வளவு பாடுகளா, இவ்வளவு பிரச்சனையா, ஆனா இதன் நடுவில் இவர்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்களே, இதன் நடுவில் ஆண்டவரை சேவிக்கிறாங்களே, ஆராதிக்கிறாங்களேன்னு சொல்லி நிறைய நாட்கள்ல நான் யோசித்தது உண்டு. அந்த அளவுக்கு நல்ல ஜெபத்திலும் அர்ப்பணிப்பிலும் நல்ல ஸ்தோத்திரம் தியாகத்திலும் அப்படி இருந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஓடுகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறீர்கள். சொல்ல பார்க்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஊழியம் செய்யறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் உண்டு. ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த எரேமியாட்ட இந்த ரேகாவின் குடும்பத்தாருக்கு, இந்த ரேகாவின் குடும்பத்தாராகிய யோனதாபுக்கு நீ திராட்சரசம் குடிக்க கொடு அப்படின்னு சொன்னார். எரேமியா குடிக்க கொடுத்தா. அதாவது எரேமியா யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொன்னா அப்படியே கீழ்ப்படிஞ்சிடறவன். ரவிலா சொல்லுங்க. கர்த்தர் திராட்சரசத்தை குடிக்க கொடு, அதுக்கு கேள்வியே இல்லை. ஏன் ஆண்டவர் கொடுக்க சொல்றீங்க? கேள்வியே இல்லை, தூக்கி கொடுத்துட்டாரு. இந்த பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதே போலதான் பாருங்க. எசேக்கியேல் அப்படிதான். நீ அந்த சுவர்ல துவாரம் விடு அப்படின்னு சொன்னாக்க உடனே துவாரம் விடுவார். ஆண்டவரே துவாரம் விட்டுட்டேன், அந்த துவாரத்தை நீ பாப்பாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பரிசுத்தவான்களை நடத்தின பாதைகளை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே உடனே கீழ்ப்படிச்சிருவாங்க. அதே போலதான் இந்த எரேமியாட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் அவர் ஏன் எதுக்கு அப்படிலாம் எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கல, உடனடியா கீழ்ப்படிச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைங்கிறதே அதுதாங்க. சொன்னா கர்த்தர் உணர்த்திட்டாரா உடனே கீழ்ப்படிச்சிடுறது, கர்த்தர் சொல்லிட்டாரா உடனே அர்ப்பணிச்சிடுறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பரிசுத்தவானின் வாழ்வு அதுதான். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்தப்பா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அவன் தேசத்தை விட்டு, உன் தகப்பனை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. சரி ஆண்டவரே போயிருக்கேன். இதான் பரிசுத்தவானோட வாழ்வு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. அவ்வளவுதான். தனக்கு இருந்த அனுபவத்தை விட்டாரு, வலைய விட்டாரு, அவன் எல்லா தொழில விட்டாரு, எல்லாத்துக்கும் கிடைச்ச வருமானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு பின்னால வான்னு சொன்ன ஆண்டுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால வந்துட்டு. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட வார்த்தை பாருங்க, பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில அப்படியே அவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருடைய சந்ததின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய சந்ததி, யோனதாவின் சந்ததி, தேவனுடைய சந்ததி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 35:5 வசனத்தை பாருங்க. திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் நீங்க என்ன செய்யுங்க? ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். பாருங்க, திராட்சரசம் இப்போ எப்படி வரப்படுது? குடமா கிண்ணமா கொண்டு வரப்படுது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொண்டு வரப்பட்ட திராட்சை ரசத்தை ரேகாபியருடைய சந்ததி ஒரு துளி அளவும் ருசி பார்க்கவில்லை.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. நமக்கு முன்பாக உலக சந்தோஷங்களை எவ்வளவு கொண்டு வந்தாலும் அதிலே நாம் மயங்குகிறவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வது 7வது வசனங்களை கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்க பிள்ளைகளும் பாருங்க இதெல்லாம் எங்களுக்கு கட்டளையிட்டா அப்படின்னு சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த யோனதாப் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், யோனதாப் யாருன்னா அர்ப்பணித்தவன். அவனோட சந்ததிகளை கூட சொல்லுகிறாங்க எங்க அப்பா எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையினால நாங்க என்ன செய்யறது இல்லை, இந்த திராட்சரசத்தை எடுப்பதில்லை, அதை நாங்க குடிக்கிறது இல்லை, நாங்க வீடு கட்டுகிறது இல்லை, விதைப்பதும் இல்லை, திராட்சை தோட்டத்தை நட்டுவதும் இல்லை, அதை பராமரிப்பதும் இல்லை, எங்களுக்கு நாங்க கூடாரத்திலேயே குடியிருப்போம் என்று சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் பாருங்க அவனுடைய எளிமையை காட்டுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தங்கிருமை தேடினோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அர்ப்பணிப்போட பிரதிஷ்டையோட எல்லாம் சொல்லுவாங்க. கிருபை தாருமே. அவன் இன்னும் எளிமையா வாழ, இன்னும் அர்ப்பணித்து வாழ, இந்த யோனதாப்பு போல அவன் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். அவன் சொல்லுவாங்களா? அவன் பாருங்க எளிமையான வாழ்க்கை, ஆனா அதிலும் ஒரு பிரதிஷ்டை அவனுக்கு இருந்துட்டே இருந்தது. இன்னைக்கு யோனதாப்பை போல ஆமென் ஆமென் நமக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்க வேண்டும். இயேசுவோடு நமக்கு ஒரு பிரதிஷ்டை, ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு நம்மை இப்படி பிரதிஷ்டை பண்ணி வாழ்ந்தோம் என்று சொன்னா இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை அதுதான் எட்டர்னல் லைஃப், அந்த நித்தியம். அதை இயேசுவோடு நாம் கழிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த உலகத்துல எளிமையான வாழ்க்கை வாழ்ற உங்களை ஆண்டவர் எங்க கொண்டு போறாருன்னா ஆமென் பரம ராஜ்யத்துல தம்முடைய பிதாவின் சமூகத்துல கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் அவர்களை பொற்றட வீதியில அவர்களை நடக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இந்த பூமியில வாழும்போது ஒன்னொன்னா வெறுத்து வெறுத்து அது வேண்டாம், இது வேண்டாம், உலக சந்தோஷம் வேண்டாம், உலக சிற்றின்மை வேண்டாம், உலகத்தின் ஆசை வேண்டாம், ஆண்டவரே எதுவுமே எனக்கு இந்த உலகத்துக்குரிய எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, நித்தியத்துக்குரியது மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி வாழ்கிறவர்களை ஆண்டவர் இந்த உலகத்திலும் விட்டுவிட மாட்டார், நித்தியத்திலும் ஆண்டவர் விட்டுவிட மாட்டார். நிறைய பாடல் உண்டு. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடுவோம். அவன் நம்முடைய பாட்டு புத்தகத்துல 928 பாட்டு நினைக்கிறேன். ஒரு கவியாய் நாம் அதில் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடினோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்த்து ஆறுதல் அடைந்தே
ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து பிரதிஷ்டை பண்ணி ஓடுகிறவர்களை ஆமென் இந்த உலகம் ஒருவேளை பரிகசிக்கலாம், அவமதிக்கலாம். ஆனா என் கர்த்தர் அவர்களை என்ன செய்வார்? அந்த உலகத்திலும் அவர்களை உயர்த்துவார். அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நித்தியத்தை வச்சிருக்கிறார். அது என்ன வாழ்க்கைன்னா, சிங்கார மாளிகையில ஜெயகீதம் பாடி அவரோடு வாழ்கிற அந்த ஆனந்த வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை சபை முழுவதும் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். சபை முழுவதும் அந்த யோனதாபின் சந்ததி, சபை முழுவதிலும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த யோனதாபின் சந்ததியா பாருங்க, அதை குடிக்க மாட்டோம் என்று மறுத்த உடனே கர்த்தர் இறங்கி பேசுகிறார். பார்ப்பா, இந்த யோனதாப் சொன்னதுக்கு அவருடைய சந்ததியார் அப்படியே இவங்க வந்து கேட்கிறாங்க. ஆனா நான் சொன்னதை இவங்க கேட்கல. நான் தான் இவங்களை எகிப்தில் இருந்து இவர்களை அழைத்து கொண்டு வந்தேன். நான் தான் இவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை, ஆமென் ஸ்தோத்திரம், இவங்களை செங்கடலை கடந்து யோர்தானை கடந்து இதெல்லாம் நான் நடத்தி கொண்டு போனேன். நான் தான் இவர்களை வனாந்தரத்துல அவர்களுக்கு 40 வருஷமா அற்புதம் செய்து நடத்தினேன். இத்தனையும் செய்தோம். இந்த ஜனங்கள் என் வார்த்தையை மதிக்கல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு அங்கலாய்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. என்னைய போய் இவங்க பறிச்சிட்டாங்களே, ஏன் ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப அப்படியே ஆண்டவர் வேதனைப்பட்டார். அப்ப இயேசு நமக்காக முழு வைராக்கியமாக இறங்கி அவர் கிரியை செய்வதற்கு, இயேசு நமக்காக முழு வைராக்கியமாக இறங்கி நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு அற்புதம் செய்வதற்கு இன்னைக்கு எது தடையா இருக்கிறது என்று கேட்டால், நாம் சில நேரங்கள்ல அவரை மட்டுப்படுத்தி விடுகிறோம். அவர் கிரியை செய்ய முடியாதபடி, அவர் நமக்காக எழுந்தருளி அவன் காரியங்களை செய்ய முடியாதபடி மட்டுப்படுத்தி விடுகிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உங்க வல்லமையை மட்டுப்படுத்த மாட்டேன், உங்களை நான் மட்டுப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, நீங்க எனக்காக, என் குடும்பத்துக்காக நீங்க எழுப்பி கிரியை செய்யணும். வேலை செய்யற இடத்துல கூட நீங்க எனக்காக எழுப்பி கிரியை செய்யணும். எத்தனை பேர் அப்படி கேட்கிறீங்க? ஆண்டவரோடு உங்க உறவை நீங்க இப்பொழுது சரிப்படுத்துகிற நேரம் இது. எவ்வளவு நீங்க இன்னும் உங்களை அர்ப்பணிக்கணுமோ அர்ப்பணிச்சு, எவ்வளவு பிரதிஷ்டை பண்ணணுமோ பிரதிஷ்டை பண்ணி நீங்க கர்த்தருக்காக அப்படி நீங்க ஓடும் போது நிச்சயம் கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோனதாபின் சந்ததியை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நல்ல சந்தோஷம், நம்பிக்கை இருந்தது. என்னன்னா, இந்த யோனதாப்பு சோதரன் இவன் மறிச்சாலும் இந்த யோனதாபின் சந்ததி யாமின் என் நாமத்தை மறுதலிக்காது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அது எனக்காக வைராக்கியமா நிற்கும், எனக்காக சாட்சியாக நிற்கும் அப்படின்னு ஆண்டவர் நம்பினார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மள ஆண்டவர் பார்க்கும்போது ஆமென், ஆண்டவர் அப்படி நம்பணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். யோனதாப போல அர்ப்பணிப்பு, யோனதாப போல பிரதிஷ்டை நமக்கு உண்டா? ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த ரதத்துல ஏறின 2 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுல முதல்ல இந்த யோனதாப் நல்ல அர்ப்பணிப்பு, தியாகம், பிரதிஷ்டை எல்லாம் உள்ளவன். அவனை ரதத்தில் ஏற்றினவன் இருக்கிறானே, அந்த மனிதன் யார்? அவன் தான் யெகூ. அல்லேலூயா. இந்த யெகூவை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்ப முதலாவது யோனதாப் என்றாலே நமக்கு என்ன சிந்தை வர வேண்டும் என்றால் பிரதிஷ்டை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். யோனதாப் போல பிரதிஷ்டை நமக்கு வேண்டும். இரண்டாவது யெகூவை குறித்து நாம் பார்த்து தியானித்து நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். பாருங்க, இந்த யெகூவை குறித்து நாம் பார்க்கணுமானா 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்தே இந்த யெகூவை குறித்து வருகிறது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். அந்த 2வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 2வது வசனம். பார்த்து அங்கே பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து தலையின் மேல் பார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். பாருங்க, இது போதும், காரியத்தை சொல்லுகிறேன். இந்த யெகூவை ஆமென் அபிஷேகம் பண்ணும்படி அவனை தைல குப்பையை எடுத்து நீ போய் அபிஷேகம் பண்ணு, இவனை இஸ்ரவேலின் மேல இவனை நீ
சொல்லி கர்த்தர் எலிசாட்ட சொன்னது போலவே இந்த எலிசா அப்படியே அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் இதெல்லாம் நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் அங்கே செய்த காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே அந்த கீழ்ப்படிந்த யெகூ மேல பாருங்க, எலிசா அப்படியே கீழ்ப்படுகிறான். அந்த யெகூ மேல என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார், இஸ்ரவேலின் மேல அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணினார் என்கிற ஆண்டவருடைய நோக்கம் அந்த 3 வசனங்கள்ல வருகிறது. இந்த வசனத்திலே பாருங்க, கர்த்தருடைய சகல ஊழியக்காரன் இரத்த பழியையும் அவன் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாவின் குடும்பத்தை அழித்து விட கடவாய். ஆமென். ஆகாவின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாவுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாவின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். அடுத்து 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இதுதான் ஆண்டவர் யெகூவை ராஜாவாக இஸ்ரவேலின் மேல் தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் வைத்திருந்த நோக்கம். சொல்லுங்க பார்க்கலாம். யெகூங்கிறவே இவன் ஒரு சாதாரண சேனாதிபதி, ஒரு தளபதி. சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பினார் அவனிடத்துல. அவனை நோக்கி ஆண்டவர் அனுப்பி அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி ஸ்தோத்திரம். இப்ப போய் தேவ மனுஷன் அப்படியே ஆண்டவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே மாதிரி அப்படியே செய்தான். அல்லேலூயா. ராஜாவாக இப்ப அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டாயிற்று. இந்த யெகூவுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த வசனங்களை வாசித்து காட்டினேன். ஆகாவின் சந்ததியை வேறு இருக்கணும், அழிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்ப இந்த யெகூ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யெகூ பக்தி வைராக்கியத்தினால் நிரப்பப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாக நின்ற ஒரு மனிதன். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். பக்தி வைராக்கியமா இவன் வந்து நிரப்பப்பட்டான். இவன் பக்தி வைராக்கியத்தோடு புறப்பட்டான். ஆமென். ஆகாவுடைய 70 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த 70 பிள்ளைகளை இந்த ஸ்தோத்திரம் யெகூ என்ன செய்தான்னா, கொன்று அவர்கள் தலைகளை எல்லாம் துண்டித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் அவர்கள் தலைகளை குவித்து கூடைகளில் வைத்து குவித்தான். அவன் சொல்லுங்க, அவன் சந்ததியில ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு அழித்து போடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை இந்த யெகூ அப்படியே நிறைவேற்றினான். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஏன் ஆண்டவருக்கு இந்த ஆகாபு மேல அவ்வளவு கோபம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நிறைய இருக்கிறது. அதுல ஒன்றுதான், நாபோத் என்கிற ஒரு பரிசுத்தவான் இருந்தான். அந்த நாபோத் என்கிற பாருங்க, அந்த பரிசுத்தவான் இவன் யோனதாபு போல நல்ல பரிசுத்தவான், யோனதாபு போல நல்ல பிரதிஷ்டை, தாழ்மை உள்ளவன், நல்ல ஒரு மனிதன். ஆனா அவனுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்கிறதற்காக இந்த ஆகாப் அந்த நாபோத்தை கொலை செய்து போட்டான். அல்லேலூயா. அதாவது இந்த ஆகாப் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீதிமானோட இரத்தத்தை சிந்தினவன். நீதிமானுடைய இரத்தத்தை சிந்தினா அவன் தலையில சாபம் இருக்கும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த நாபோத் மரித்து அவன் இரத்த வெள்ளத்துல கிடக்குறான். ஸ்தோத்திரம். அப்ப அந்த வழியா எலியா தீர்க்கதரிசி போகிறான். சொன்னா, நாபோத்தின் இரத்தம் சிந்தின அதே இடத்துல இந்த ஆகாவின் இரத்தம் சிந்தப்படும் என்று தீர்க்கதரிசனம் சொன்னா அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலங்கள் உருண்டோடினது. இந்த ராஜாவை அசைக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா பாருங்க, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு யுத்தத்துல அம்பு எய்யும் போது இது ஆகாவுடைய கவசத்துக்குள் பட்டது. அவன் சுருண்டு விழுந்தான், அவன் மாண்டு போனான். அல்லேலூயா. ஆகாவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அவன் புறப்பட்டு போன ஆகாவினுடைய ரதம் இரத்த கரைகளால் நிறைந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரத்தத்தை நாபோத்தின் திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த குளத்துல அந்த ரத்தத்தை அவன் கழுவும் போது பாருங்க, நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எலியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை எலிசாவின் கண்கள் அப்படியே கண்டது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளோடு எந்த ஒரு மனிதனும் அல்லது எந்த ஒரு அரசாங்கமும் விளையாடி கொண்டிருந்தால் பரலோகம் பார்த்து சும்மா இருக்காது.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு விரோதமா ஒரு மனிதன் எழும்பினான், சபைக்கு விரோதமா ஒரு மனிதன் எழும்பினான், ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாபோத்தை கொன்றாலும் அவனோட ரத்தம் பேசினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் கர்த்தர் கோபப்பட்டார். ஆமென். அது மாத்திரம் இல்ல, இந்த ஆகாப் அந்நிய தெய்வங்களை ஸ்தோத்திரம் வணங்குவதற்கு கட்டாயப்படுத்தினான். அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சங்கீதக்காரர்கள் அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவருடைய நாமங்களை என் நாவினால் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். அப்படி நின்னா அந்த மாதிரி நம்ம கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆகாப் என்ன செய்தான்னா பாருங்க, விக்கிரகங்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை சோரம் போக பண்ணினான். இது போக அவன் யாரும் கேட்டான், தன்னோட மனைவியினுடைய சொல்லை கேட்டு அவன் வந்து நடந்து கர்த்தரை பகைத்த ஒரு மனிதன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதனாலதான் ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டால், இந்த ஆகாபு மேல ரொம்ப விசனப்பட்டு கோபப்பட்டு ஆண்டவர் என்ன செய்தார்னா யெகூ கிட்ட சொன்னாரு, நீ உன்னை வந்து நான் தான் ராஜாவா இஸ்ரவேல்ல அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நீ என்ன செய்யணும்னா இந்த ஆகாப அவன் சந்ததியை அவன் குடும்பத்தை நீ அழிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியானா இயேசு கிறிஸ்துவுக்கு ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அன்னைக்கு யெகூவை எழுப்பினார். யெகூவை எழுப்பி இப்ப பாருங்க, ஆகாப அழிச்சிட்டு ரதத்துல குதிரையில அப்படியே வருகலாம். ஸ்தோத்திரம். யாரு? இந்த யெகூ. ஆகாபை கொன்று விட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து விட்டு இவன் வருகிறான். இவன் வரும்போது ஆகாபோட மனைவி என்ன செய்கிறான்னா, கணவர் செத்துட்டான்னு தெரிஞ்ச பிறகும் இந்த அவனோட மனைவியாகிய யேசபேல் அவ என்ன செய்கிறான்னா, கண்மையை தீட்டி ரதத்துல வருகிற யெகூவை மயக்கும்படி அவன் வந்து நின்று கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அவன் செய்தது என்னங்கிறத மாத்த பாருங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை 30, 31 அந்த வசனங்களை வாசிங்க. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். தன் கண்களுக்கு மையிட்டு எட்டி பார்த்து ஒலிமுக வாசல் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேவம் அடைந்தானா என்றாள். ஏறெடுத்து ஆமென். யார் யார்? இப்ப பாருங்க, யெகூ கேக்குறான், என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார்? யாரெல்லாம் என் பட்சத்துல இருக்கிறீங்க? உடனே அடுத்து பாருங்க, 2 பேர் ஸ்தோத்திரம் என்று கேட்டதுக்கு 3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். ஆமென் சொல்லுங்க. 3 பேர் எட்டி பார்க்கறாங்க. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப அவன் எட்டி பார்த்துட்டு இருக்கிறா, ஜன்னல் வழியா எட்டி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப யெகூ ரதத்துல வருகிறான். அவளை கீழே தள்ளுங்கள் என்று சொல்லும்போது அவளை தூக்கி தள்ளினார்கள். யார் அப்படின்னா, இதுவரையிலும் அவன் பாதத்துல விழுந்து அவளை வணங்கினவர்கள் இப்ப யெகூ சொன்ன அந்த வார்த்தையில ஒரே தள்ளிட்டான். கீழே விழுந்தது உண்மைதான். ஆனா இவன் நினைச்சிட்டு இருந்தா நம்மள எப்பயும் போல வணங்குறதுக்கு தான் இவன் விழுகிறான்னு. ஆனா அவன் வணங்கல, விழுந்தவன் ஒரே தூக்கி வெளியே தள்ளினான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த யேசபேலும் அழிக்கப்பட்டு போனான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 35, 36, 37 அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா, அந்த யேசபேலின் ரத்தம் அந்த தீர்க்கதரிசியோட வார்த்தையின்படியே, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே சிந்தப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எலியா சொன்ன அந்த வார்த்தை அவன் எலிசாவின் நாட்கள்ல அப்படியே நிறைவேறினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிச்சயமா சொல்லுவேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான், இந்த கல் எவன் மீது விழுகிறதோ அவன் நசுங்கி போவான் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா, நீதிமான்களுக்கு விரோதமா எழுப்பினா ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார். அவன் சொல்ல பார்க்கலாம், எத்தனை காலம் அவர்கள் நமக்கு விரோதமா கிரியை செய்ய முடியும். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஸ்தோத்திரம். ஆகாமின் குடும்பம் முழுவதையும் அழிச்சிட்டான். இப்ப பார்த்தா ஆகாம் செத்தாச்சு, ஆகாமோட 70 பிள்ளைகள் செத்தாச்சு, அவனோட மனைவி செத்தாச்சு. இத்தனை காரியங்களை செய்த பிறகும் யெகோவோட பார்வையில இன்னும் கொஞ்சம் மீதி இருந்ததாக தெரிந்தது. பாகால் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும், உங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன், அந்த விழாவுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து எல்லா பூசாரிகளையும் கூப்பிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாகால் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் கூப்பிடுகிறான். பாகால் தீர்க்கதரிசிகளா இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு விழா நடத்த போறேன், அந்த விழாவுக்கு வந்தீங்கன்னா செல்போன் இலவசம், உங்களுக்கு பயண செலவு, பணி செலவுலாம் கொடுக்கப்படும், சாப்பாடு இலவசம், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம்ல வச்சு நான் நடத்த போறேன், வாங்கன்னு கொடுத்தாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் அந்த அத்தனை தீர்க்கதரிசிகளும் என்னமோ கிடைக்க போகுதுன்னு வந்தாங்க. ஆமென். இப்ப யெகூ சொன்னாரு, எல்லாரும் கூடி வந்த உடனே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆய்வுல வெளியே போகலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். பார்த்தா இப்ப எல்லா ரூமே நிறைஞ்சு நிக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, இந்த யெகூ சொன்னாரு, ஸ்தோத்திரம், அவ்வளவுதான், கதவை சாத்துங்க, அந்த அறையின் கதவை நீங்க பூட்டுங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு உதவி செய்ய ஆட்கள் இருந்தாங்க, பூட்டினாங்க. பாருங்க, அவ்வளவுதான், தட்டி விடு. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். தட்டி விடுன்னு சொன்ன அதே மாத்திரத்துல அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளுடைய தலைகள் கொண்டு உருண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யெகூ கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டினவன். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம். யெகூவை அழித்தான், யெகூ ஆகாபை அழித்தான். யெகூ ஆகாபுடைய 70 பிள்ளைகளை அழித்தான், ஆகாபுடைய மனைவியை அழித்தான், அவனுடைய ஸ்தோத்திரம் அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளையும் அழித்தான். இதெல்லாம் யெகூவுடைய பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யெகூவை போல இப்படி செய்ய முடியாது, ஆனா ஒன்று செய்யலாம். யெகூவை போல பக்தி வைராக்கியத்தினால நிறைந்து முழங்கால் படிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்க ஏரியாவை சுற்றி இருக்கிற விசேஷமா அந்த பல்லடம் தாலுகாவை சுற்றி இருக்கிற எல்லா விக்கிரக ஆவிகளை கடிந்து யெகூவை போல பக்தி வைராக்கியம். ஆண்டவர் அதான் சொன்னாரு, மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்களுக்கு என்ன இல்ல, போராட்டம் உங்களுக்கு இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், ஆமென், இப்பிரபஞ்சத்தின் லோகத்தின் லோகாதிபதிகளோடு உங்களுக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை, அந்த முழங்கால் யுத்தத்தை யார் யாரெல்லாம் பக்தி வைராக்கியம் நிறைந்தவர்களாய் உண்மையா செய்றாங்களோ அவர்கள் வசிக்கிற பகுதியிலே ஆமென், ஆகாபினுடைய அட்டூழியங்கள் அழியும், யேசபேலுடைய அட்டூழியங்கள் அழியும். ஆண்டவர் ஆமென், அந்த ஆகாபின் சந்ததியை கருவறுக்கிற அவருடைய கிரியைகளை அங்கே செய்ய ஆரம்பிப்பார். விக்கிரக ஆவியை அங்கே தலை தூக்க முடியாது. தேவன் மகிமையாய் எழுந்தருளி ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு ஆத்தும அறிவடையை அவர்கள் பகுதியிலே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை கொண்டு கர்த்தர் செய்வார். நீங்க உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும். உங்களை ஏன் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், ஏன் ஆண்டவர் உங்களை ரட்சித்து அபிஷேகித்து வைத்திருக்கிறார்னா அவருக்காக நீங்க பக்தி வைராக்கியமா வாழ வேண்டியது இருக்கிறது. நீங்கள் அவருக்கு தேவை, உங்க குடும்பம் அவருக்கு தேவை. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை நிரப்பின ஆவியானவர் நம்மளை கொண்டு நம்ம வசிக்கிற பகுதியில எல்லா விக்கிரக ஆவிகளை ஆண்டவரால் கருவறுக்க முடியும். அவன் சொல்ல பார்க்கலாம். நீங்க ஆண்டவருக்கு அவன் யாரை கொண்டு அதை செய்ய முடியும்னா யெகூவை போல தன்னை பக்தி வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தவர்களால் மாத்திரம் தான் முடியும். அவன் சொல்ல பார்க்கலாம். வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, வாலிப தம்பிமா, சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் உங்களை கர்த்தருக்கு முன்பாக உங்களை நீங்க அவன் யோனாவை போல பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா பிசாசு வெட்கப்பட்டு போவான். அவனுக்கு இங்க உங்களுக்கு அவன் இயேசு சொன்னா உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னான். அவரால் தான் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசை எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிந்தது. நீங்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணுமானால் இயேசுவை போல ஒரு பிரதிஷ்டை உங்களுக்கு தேவை, யோனாவை போல ஒரு பிரதிஷ்டை உங்களுக்கு தேவை. இருக்கிற வயோதிபர்கள் நீங்க நினைக்கிறீங்க நான் வயசாயிட்டேன், நான் ரொம்ப பலவீனனாயிட்டேன், முந்தைய போலலாம் என்னால முடியலன்னு இல்ல. உங்களுக்கு நீங்க பலவீனர்கள், ஆனா உங்களை நிரப்பி இருக்கிற ஆவியானவர், உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடும். அவர் வல்லமையின் ஆவியானவர். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க முழங்கால் மடக்குனீங்கன்னா உங்க ஏரியாவில் பிசாசு நடுங்குவான். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மூலமா ஒரு கூட்ட ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து இந்த சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் அதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நான் ஸ்தோத்திர யோனாவை போல ஒரு பக்தி
பக்தி வாழ்க்கை, ஆமென், யோனதாவை போல ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை, யெகோவை போல ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன்